ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். 2க்குடைய புதனும் இருக்கார், குரு பகவானும் இணைந்திருக்கார். 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், சுப கிரகங்கள் இருக்கின்றன. ஆதலால் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்க போகுதுங்க. சூப்பராக இருக்க போகுது. குடும்பத்தில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். மற்றபடி மற்றவங்களுக்கு நீங்கள் உதவத்தில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க. நல்ல உதவி மனப்பான்மையோடு இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஓடி உதவி புரிவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் வாக்கினை கொண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம், நேரம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது இப்போ சட்டுப்புட்டுன்னு தீர்ப்புக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். சந்தோஷப்படுவீங்க. வேலை பார்க்குற தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சர்வன்ட் மைண்ட், அதாவது நல்ல ஒரு மானசீகமான, அதாவது உண்மையான ஒரு சர்வன்ட் மைடு கண்டிப்பாக வேலைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 5இல் இருப்பது சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு. அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் உண்டு. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் அவ்வப்போது பழுதாகும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். இருந்த போதிலும் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது வரா கடன்கள் வசூலாகும். தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தொழிலில் அபரீதமான ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்குங்க. 11ல் சனி இருக்கார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனை தந்தார், இப்போ கெடு பலனை தருவாரான்னா இல்லை, வக்ரமாக இருக்கார். இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த வாரம் ராசிநாதனுடைய நிலை சிறப்பு. தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கார். அதாவது புதனும் தனக்காரகனும் அங்கே தான் இருக்கார். தனஸ்தானாதிபதி அங்கே தான் இருக்கார். ஆதலால் உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை எல்லா அன்பர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். வேலைவாய்ப்பு தேடி வரும். மகிழ்ச்சி